அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை உத்தான வாயு முத்திரை பார்க்க போகிறோம். நம்மளோட உடம்புல பஞ்ச பிராணாஸ் இருக்குது, உப பிராணாசம் இருக்குது. பஞ்ச பிராணாவில் அப்பானா, உதானா, வியானா, சமானா, ஆப்பானா எல்லாம் சொல்லிட்டு 5 பிராணாஸ் இருக்குது. அதில் இப்போ உத்தான பிராணா பற்றி பார்க்க போகிறோம். உத்தான வாயு முத்திரை பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட பலன்கள்லாம் பார்த்துடலாம். இப்போ கைகள் எப்படி வச்சுக்கோங்க. இந்த 4 விரலும் சுண்டு விரல் தவிர மற்ற எல்லா விரல்களுமே இப்படி சேர்த்து வச்சிடணும். கட்டை விரலோட நுனியில் இந்த 3மே சேர்த்து வச்சிடணும். சுண்டு விரல் மட்டும் நல்லா நீட்டி வச்சுருங்க. தம் ஃபிங்கரில் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம மடி மேலே வைக்க போகிறோம். இல்லை சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கைகளில் நம்ம பஞ்சபூதாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பஞ்சபூதாஸில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்கிறது. இப்போ இதில் நம்ம எந்தெந்த விரலில் நம்ம மூடினோம். இது நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பண்ணோம். இதனால பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதான வாயு முத்திரை பண்ணுறதுனால நம்மளோட இந்த தொண்டை பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதாவது இப்போ தைராய்டு இருக்குது, பேராதைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டில் ஹைப்பர் தைராய்டு, அது ஹைப்போ தைராய்டிசம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அது கழுத்து அந்த ஓக்கல் கார்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதில் சுரக்கக்கூடிய T3, T4 ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சமநிலையில் இல்லாமல் ஒன்றும் ஏற்றுமாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். எப்பயுமே எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக சமநிலையில் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் இந்த முத்திரை ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரல் வளர்ச்சி இப்போ சில பேருக்கு குரல் உடையலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிள்ளைங்கள் கொஞ்சம் வளர வந்தாங்க, அவங்களுக்கு குரல் உடையும். ஆண் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரல் உடையும். சில பேருக்கு ரொம்ப வயசு ஆக ஒரு 18 வயசு ஆனாலுமே அந்த குரல் உடையலன்னு சொல்லுவாங்க. அதனால அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டையிலேருந்து ஓக்கல் கார்டில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் சரியாக செக்ரீட் ஆகலை, இதில் இம்பேலன்ஸில் இருக்கனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி முத்திரை அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். பேச்சாளர்கள் அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த பிராணா கரெக்டாக ஃப்ளோ ஆகும். பிராணானா அந்த மூச்சு கரெக்டாக அது ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, இந்த லங்ஸுக்கு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மூக்கில் வர அந்த பிரச்சனைகள், அதாவது ரன்னிங் நோஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் சைனஸு, ப்ரீசிங் ப்ராப்ளமு, இந்த இடத்துல அப்படியே மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே வீங்கிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மியூக்கஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இது கரெக்டாக வெளியேற்றி கொடுத்துரும். நம்மளோட உடலில் பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தி ஒன்று இருக்கும். அதாவது அந்த கீழே இருந்து அப்படியே ஒவ்வொரு சக்கர வழியாகவும் ஒவ்வொரு இது வழியாகவும் மேலே அப்படியே வரும். அது மாதிரி மேலே வந்தால் தான் அவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனாக அடையிற மாதிரின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரொம்ப நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் போக தேவையில்லை. ஓரளவுக்கு நமக்கு அந்த சக்கரங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளது இங்கே ஆக்னேய சக்கரம், மார்பு பக்கிட்ட பார்த்திங்கன்னா இது அனாஹாட்டா சக்கரா, இங்கே விஷுதி சக்கரா, தொண்டையில் இந்த விஷுதி சக்கரா வரும், இங்கே ஆக்னேய சக்கரா வரும், இங்கே சகசார சக்கரா வரும். இந்த இடத்துக்குடியே இருக்கிறதுல அந்த பிராணை கரெக்டாக ஃப்ளோ ஆகும். இங்கே நம்ம நெஞ்சக்குழியிலேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்மளோட பிரெயின் வரைக்குமே அந்த பிராணம் கரெக்டாக ஃப்ளோ ஆகும். அப்படி அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் சொல்லி தொண்டை பிரச்சனை இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த தலையில் இருக்கிற பிரச்சனைகள், பிரெயினில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கரெக்டாக போகும். அந்த பிராணம் கரெக்டாக ஃப்ளோ ஆகிறதுக்காக நம்ம இந்த முத்திரையை நம்ம யூஸ் பண்ணுறோம். உத்தான வாயு முத்திரை இதுக்கு பெயர். இன்னும் ஒரு முறை நம்ம இதை செஞ்சிடலாம். கைகள் இப்படி வச்சுட்டு இந்த 3 விரல் கட்டை விரலோட நுனியில் சேர்த்து வச்சிடலாம். சுண்டு விரலை மட்டும் தனியாக அப்படி நீட்டி வச்சிடலாம். கண்களை மூடிக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை கண்டிப்பாக 45 நிமிடங்கள் செய்யணும். ஒரு சில முத்திரைகள்லாம் பார்த்தா 15 நிமிஷம் செஞ்சாலே போதும். இந்த முத்திரையை ஒரு 45 நிமிஷம் செய்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சுக்கலாம். காலையில் 15, அப்புறம் மதியானம், அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி 15 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் ட்ராவலிங் ரொம்ப தூரம் நம்ம ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் 45 நிமிஷமும் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிடமாவது கண்டிப்பாக இந்த முத்திரை இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த முத்திரைகள் எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.